गोपिका जीवनस्मरणं गोविंदा गोविंदा। सद्गुरुनाथ महाराज की जय। कोरे तिमिरे वशति मुदिरे वेद्युद्विपासिते गोकुलमार्गे गोरे तिमिरे वशति मुदिरे विद्युद्विभासिते गोकुलमार्गे दिमि दिमि दिमिति गणे कृद नाटे प्रसरति यमुना सलिलतरङ्गे धिमि धिमि धिमिति गणे कृत नादे प्रसरति यमुना सलिलतरङ्गे गच्छति नन्दगृहम् वसुदेवः गच्छति नन्दगृहम् करुणासिन्धुं कमलाबन्धुं कृपया शैशवं सम्प्राप्तम् करुणासिन्धुं कमलाबन्धुं कृपया शैशवं सम्प्राप्तम् करकमले नादाय सम्प्रेमेण कलयन् सहस्रपनाभिगोप्तम् करकमले नादाय सम्भ्रमेण कलयन् सहस्रफणाभिगोप्तम् गच्छति नन्दगृहम् वसुदेवः गच्छति नन्दगृहम् मार्गे त्यक्ते विपावसु सुदया गोकुलं गत्वा सानन्दम् मार्गे त्यक्ते विभावसु सुदया गोकुलं गत्वा सानन्दम् नन्दमहेशा निकटे निधाय मन्तं मन्दं बालमुकुन्दम् मन्दमहेशा निकटे निधाय मन्दं मन्दं बालमुकुन्दम् गच्छति कारागृहम् वसुदेवः गच्छति कारागृहम् सञ्चलनयनं चन्द्रसुवदनं श्यामल कोमल सुन्दररूपम् सञ्चलनयनं चन्द्रसुवदनं श्यामल कोमल सुन्दररूपम् सञ्चल हृदयो भावयन् पार्श्व स्निग्धो वर्धयन् प्रेम तापम् चञ्चल हृदयो भावयन् बाष्प स्निग्धो वर्धयन् प्रेम तापम् गच्छति कारागृहम् वसुदेवः गच्छति कारागृहम् பகவான் சொல்ற என்னை வந்து கோகுலத்தை கொண்டு விட்டுடுங்கோ. கோகுலத்துல நந்தகோபருக்கும் யசோதாமாக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு, என்ன அவள்கிட்ட கொண்டு விட்டுட்டு அந்த பெண் குழந்தை நீங்க எடுத்துன்னு வந்துருங்கோ அப்படின்னு உடனே மற்ற கேள்வி எதுவுமே கேட்கல வசுதேவர். என்ன இப்படி இருக்கு, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல கை விலங்கு இருக்கு, கால் விலங்கு இருக்கு, வெள்ள மழை கொட்டுறது, யமுனா நதி இருக்கு, இதெல்லாம் தாண்டி எப்படி முடியும், எப்படி சாத்தியம் இது அப்படின்னு அவர் கேட்கவே இல்லை இல்லையா? ஹவு இஸ் இட் பாசிபிள், வை ஷுட் ஐ டூ இட் அப்படிங்கிற இது எதுவுமே கேட்கவே இல்லை. அவர் வந்து
பகவான் ஆக்ஞையை பிறப்பிக்கிறார். உடனே அந்த குழந்தையை தூக்கிறதுக்காக கையை அப்படி எடுத்துன்னு வர, கை விலங்கு விடுறது, குழந்தையை தூக்கிண்டு எழுந்துக்கிறார், கால விலங்கு விடுறது. வெளியில வந்து பார்க்கும்போது ஜெயில் கதவை தானா திறக்கிறது. வெளியில இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாம் கொரட்டை விட்டுன்னு தூக்கின்னு இருக்கா. அப்படி வெளியில வரும்போது மழை கொட்டுன்னு கொட்டுறதாமங்க. இந்த கொட்டை மழையில எப்படி இந்த குழந்தை தூக்கிட்டு போறோம்? கவலைப்படல. அவர் கால் எடுத்து வெளியில வைக்கிறார். ஒரு கூடையில அந்த குழந்தை கண்ணனை போட்டுட்டு தலையில வச்சுட்டு அவர் கிளம்புறார். அவர் எந்த இடத்துல நடக்கிறாரோ அவருக்கு மட்டும் ஒரு கொடை பொறிக்கிற மாதிரி, ஒரு கொடை மாதிரி ஏதோ இருக்காம். என்னதுன்னு மேல பார்க்கும்போது 1000 தலைநாகம் ஆதிசேஷன் கொடை பிடிச்சுன்னு வராராம். அங்க வந்து அவ்வளோ ஒரு இருட்டு, முன்னாடி ஒண்ணுமே தெரியல. ஆதிசேஷனுடைய ஒரு வெளிச்சம், அவர் ஜொலிக்கிற அவருடைய இந்த ஷைன்ல அவர் வசுதேவர் எங்க போகணுமோ அந்த டைரக்ஷன்ல ஒரு 4 அடி கண்ணு முன்னாடி தெரியுது. அதுக்கு மேல என்ன இருக்குன்னு தெரியல. அது போதும், எனக்கு வேற எதுவும் தேவையில்லை. இது வந்து நம்மளுடைய பிலீஃப், நம்மளோட ஃபெய்த் எவ்வளவு அளவுக்கு இருக்கு அப்படின்னு வந்து இது ராமஜி ஒரு கிளாஸ்ல சொல்லிட்டு இருந்த விவாபாகத்தை சொல்லிட்டு இருக்கும்போது சொன்ன, நம்மளோட ஃபெய்த்தை நம்ம இப்படிதான் எண்ணணும். பகவானோ குருநாதரோ நமக்கு ஏதாவது சொல்லிட்டா அப்படின்னா ஃபுல் பார்த்து அவ காமிச்சு கொடுக்க மாட்டா. காமிச்சு கொடுக்கணுங்கிற அவசியமும் இல்லை. இதுதான் பார்த்து அப்படின்னா டைரக்ட் இதுதான் டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லிட்டா அப்படின்னா we have to take the step. நமக்கு வந்து முன்னாடி ஒரு 4 ஸ்டெப் தான் என்னன்னு நம்ம கண்ணு தெரியும். அந்த 4 ஸ்டெப் நமக்கு போதும். போக போக அடுத்த ஸ்டெப் நமக்கு கண்ணு தெரிஞ்சுட்டே இருக்கும். அது குருநாதர் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லுவார், அப்படின்னு ராமஜி சொல்லுவார். ஸோ இந்த இடத்துலயும் வந்து வசுதேவர் வந்து அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு, 4 அடிக்கு முன்னாடி 5வது அடி என்ன இருக்கு தெரியாது, கண்டுக்கல. அவர் பெயிண்டே இருக்கார். யமுனை வழி விடுறதாம், யமுனா நதி இருக்கே அதையும் கண்டுக்கவே இல்லை. he just keeps stepping in. அவர் கால் வைக்க யமுனை நதி வந்து 2ஆ பிரிஞ்சு வழி விட்டுட்டே இருக்காம். வசுதேவர் பெயிண்டே இருக்கார். யமுனையை தாண்டி கோகுலத்துக்கு போயாச்சு. கோகுலத்துக்கு போயிட்டு யசோதாமா பக்கத்துல இந்த கண்ணனை விட்டுட்டு அங்க இருக்கிற அந்த பெண் குழந்தையை எடுத்துட்டு கண்ணனை பார்த்துட்டே இருக்காராம். ஏன்னா கண்ணனை விட்டுட்டு வரணும் அப்படின்னா மனசு வருமா வராது இல்லையா? சோ அதனால பார்த்துட்டே இருக்க அந்த குழந்தைய கண்ணுல வச்சுன்னு தன்னோட இமேஜினேஷன் நம்ம பிரெயின்ல இம்ப்ரிண்ட் பண்ணிட்டு அப்புறமா வந்து திரும்ப காராகிரகத்துக்கே திரும்ப போறாராம். இந்த இடத்துலயும் ஒரு சிம்பாலிசம் என்ன அப்படின்னா, பகவான் நம்ம கையில இருக்கும்போது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் நம்ம கிட்ட இருந்து விலகிண்டே இருக்கு. கை விலங்கு விட்டது, கால் விலங்கு விட்டது, இந்திரியங்கள் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பகவான் நம்ம கையில இருக்கும்போது நம்மளோட இந்திரியங்களோட கட்டுப்பாட்டுல இருந்து நம்ம கொஞ்சமா வெளியில வந்துட்டே இருப்போம். இப்ப பகவான் அங்க விட்டுட்டு தேவி யாரு, மாயை, பகவானுடைய மாயை இல்லையா, மாயையை தூக்கிட்டு திரும்ப வர, அவர் வர ஸ்டெப் எல்லாம் இப்ப யமுனா நதி வர வழி விட்டுட்டே இருந்து இல்லையா, இவர் ஸ்டெப் விட அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க டுவர்ட்ஸ் மதுரா, டுவர்ட்ஸ் தி ஜெயில். பின்னாடி வந்து இந்த 2 சைடுல இருக்கிற யமுனா நதியும் வழிவிட்டு யமுனா நதி திரும்ப கொலாப்ஸ் ஆகிட்டே வருதான், திரும்ப க்ளோஸ் பண்ணிட்டே வருதான். அவர் போகிட்டே இருக்கார். காராகிரகத்துக்குள்ள போனோடனே ஆதிசேஷன் மறைஞ்சுட்டார். அவர் போக அவர் அந்த ஜெயிலுக்குள்ள போகிறார். கதவு மூடி நிறுத்தோ, இந்த குழந்தைய தேவிக்க மாட்ட கொடுக்கிறார். கால் விலங்கு பூட்டி நிறுத்தோ, கை விலங்கு பூட்டி நிறுத்தோ, ஓன்னு இந்த பெண் குழந்தை அழ ஆரம்பிக்கதான். வசுதேவன் கம்சன் அலர் அடிச்சு எழுந்துடும். எட்டாவது குழந்தை என்ன சின்ன செட்ட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அலர் அடிச்சு எழுந்து வந்து எப்போதும் போல இந்த குழந்தைய காலை பிடிச்சு நெத்தி இது பண்ணலாம் அப்படின்னு அந்த குழந்தைய காலை பிடிச்சு தூக்கலாம்னு சொல்லி அந்த காலை பிடிக்கும் போது அந்த குழந்தை ஒரு எட்டி ஒரு விட்டுட்டு கம்சனை பறந்து போய் சொல்றதான் தன்னுடைய நிஜ ரூபத்துல எடுத்து தேவி நிஜ ரூபத்தை காமிச்சு சொல்றாரா, உன்னை கொல்ல போற குழந்தை வேற ஒரு இடத்துல சேஃபா வளர்ந்துட்டு இருக்கான். அதனால நீ என் காலை தொடர்றதை விட்டுட்டு அந்த குழந்தை காலை பிடிக்கிற வழியை பாரு அப்படின்னு ஒரு உபதேசம் மாதிரி ஒரு த்ரெட்டன் பண்ணிட்டு அந்த தேவி மறைஞ்சுட்டானாம். கம்சனுக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல, பயம் பீதி கிளம்புறது. அதனால ஒரு வார் கவுன்சில் கூப்பிடுறானாம். தன்னோட ராட்சச ஃப்ரெண்ட்ஸ், அசுர ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு அவன் சொல்றானா, நம்ம எந்த உலகம் பூரா நம்ம தேடுறோம், தேடி அந்த குழந்தைய நம்ம வதம் பண்றோம். அவன் இந்த குழந்தைய என்ன கொல்றதுக்கு கூட அந்த குழந்தைய நம்ம கொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பூத்தனா, திருநாவரதன், சகடாசுரன் இந்த அது அப்படிங்கிற மாதிரி எல்லா அசுராலையும் வரிசையா அனுப்பிச்சுட்டே இருக்கான் அப்படிங்கிறது கிருஷ்ணாவதாரம். இது வந்து 8வது ஸ்லோகம் ஸ்ரீ கோவிந்த சதகத்தில் நமக்காக சொல்றார். சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய்.